Okay, next second question listen பண்ணுங்க. Verify the commutative property for addition and multiplication for the rational number. அதாவது நீங்கள் இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு வந்துட்டுனாங்கன்னா சம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ரைட் பண்ணுறேன். இதுதான் கேட்குறாங்க. ஓகேவா? அதில் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா அடிஷன் பண்ண போகிறேன். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட்டு அடிஷன், அதை வெரிஃபை பண்ணலாம் கரெக்டாக இருக்கான்னு. சரியா? இதுக்கு என்ன ஃபார்முலா? a + b = இது அப்படியே ஆர்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். b + a இதுதான் வந்து ஃபஸ்ட் அடிஷனுக்கு ஃபார்முலா. சரியா? இப்போ என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கிறத எது ஏ நம்பரை வச்சுக்கலாம். a is equal to -10/11, b equal to -8/33. இப்போ இந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்படி ரைட் பண்ணி கூட ஒரு பாக்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஏபிக்கு. சரி, இப்போ ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இது அப்படியே என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ரைட் பண்ண போகிறேன். ஏக்கு இருக்கிற இடத்துல -10/11 ப்ளஸ் பி இருக்கிற இடத்துல -8/33. நெக்ஸ்ட் ஈக்குவல் போடுங்க. பி ப்ளஸ் ஏவா, பிக்கு என்ன வரும், -8/33. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஏக்கு -10/11. ஓகேவா? இப்போ ரெண்டு சைனாக இருக்கா, நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு -10/11 ரெண்டு டிஃப்ரெண்ட் சைனை மல்டிபிள் பண்ணுறப்ப என்ன வரும், மைனஸ் தான் வரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஸோ 8/33. நெக்ஸ்ட் இது அதே மாதிரி தான் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மைனஸ் ஏதோ சிங்கிள் சைனாக இருக்குது, எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ரெண்டு சைனாக இருக்கனால டிஃப்ரெண்ட் சைனை மல்டிபிள் பண்ணுறப்ப மைனஸ் வரும். ஸோ 10/11. இப்படி ரெண்டு சைனோட நம்ம சம் போட முடியாது. ரெண்டு சைன் இருந்தால் ஒரே சைனாக சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ ரெண்டுமே மைனஸாக இருந்தாலும் ரெண்டு சேம் சைனை மல்டிபிள் பண்ணுறப்ப ப்ளஸ் வரும். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் மல்டிபிள் பண்ணுறப்ப மைனஸ் வரும். சரி, இதுக்கப்புறம் இது ரெண்டுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கலாமா, கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? கிராஸ் மல்டிபிளே பண்ணலாமா? சரி, கிராஸ் மல்டிபிள் பண்ணுறப்ப 33 × 10 அப்போ 33 ஒன்னே மல்டிபிள் பண்ணால் 33 வரும். அதோட 0 ஆட் பண்ணால் 33 × 1 33, 0 ஆட் பண்ணால் 330. இங்கே மைனஸ் இருக்குது, அதை அப்படியே போடுங்க. சென்டரில் இருக்கிற மைனஸ். 8 × 11 88. இப்போ 11ஐயும் 33 நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ இங்கே நான் மல்டிபிள் பண்ணி பார்க்குறேன். 1 3 × 3 1 3 × 3 0 போடுங்க. 1 3 × 3 1 3 × 3. ஸோ 363 என்ன வருது, 363 வருது. இப்போ இங்கே செக், இங்கே அதே மாதிரி மல்டிபிள் பண்ணுங்க. 8 11s are 88. கொஷினில் மைனஸ் கரெக்டாக மறக்காமல் போட்டுருங்க. சென்டரில் மைனஸ் சைன். இப்போ அது மாதிரி 10 × 33 பெரிய நம்பர் நினைக்காதீங்க, ஃபஸ்ட் 0 விட்டுருங்க. 1 × 33 33, அதோட 0 ஆட் பண்ண 330 டிவைடட் பை 33யும் 11ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். பண்ணால் அதே 363 தான் வரும். ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் 10ஐயும் 33ஐயும் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். அந்த மைனஸ் சைன் போட்டிருக்கேன். சென்டர் இருக்க சைன். 8ஐயும் 11ஐயும் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். கீழே டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணியிருக்கேன். சேம் இதே மாதிரி இந்த சைடும் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே சேம் சைன், ரெண்டுமே சேம் சைனா, அதாவது மல்டிப்ளிகேஷனில் ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால் ப்ளஸ் சைன் போடணும். இதில் ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால் ஆட் பண்ணிவிட்டு சேம் சைன் போடணும். ஓகேவா? 2 0 + 8 8 3 + 8 11 1, இங்கே பேலன்ஸ் 1 3 + 1 4. ரெண்டுமே மைனஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு சேம் சைன் போடணும். ஓகேவா? மேலே என்ன வரப்போனா -418/363. இதே மாதிரி இந்த சைடு பண்ணலாமா? சரி, ஓகே. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் என்னது, 330. அது மைனஸ் இருக்குது, -330. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, மைனஸ் 2 நம்பர் தான் இருக்குது. இந்த மாதிரி 1s பிளேஸ்லேருந்து இப்படி எழுதுங்க. சேம் சைன் எப்பயும் போல் என்ன பண்ணும், ஆட் பண்ணிவிட்டு 8 11 பேலன்ஸ் 1 4. ரெண்டுமே சேம் சைன் வந்து ஆட் பண்ணிவிட்டு சேம் சைன் போடும். இங்கே என்ன வரும், -418 டிவைடட் பை 363. இது பெரிய நம்பராக இருக்கா, ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள். இந்த டேபிளெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஓகே, இது ரெண்டும் என்ன
சேம் டேபிளில் பண்ணலான்னா 11 டேபிளில் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஸோ -418/363 அதை வந்து 11 டேபிளில் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். டிவைட் பண்ணணுன்னா டிவைட் பண்ணி காமிக்கிறேன். 4 11 சார் 44 போட முடியாது. ஸோ 3 11 சார் 11 டேபிளில் பண்ணணும். அப்புறம் 3 11 சார் 33. 41ல் 3 8 3 மைனஸ் பண்ணால் 8 வரும். கீழே 8 கொண்டு வாங்க. ஸோ 8 11 சார் 88 வரும். ஓகேவா? மைனஸ் அப்போனா இது எத்தனை டைம்ஸ் வரும்? 38 டைம்ஸ் வருது. மைனஸ் இருக்கனால அப்படியே போடுங்க. இதை அதே மாதிரி டிவைட் பண்ணி பாருங்கள். 363 11ஆல் 3 11 சார் 33. இது மைனஸ் பண்ணால் 36ல் 33 மைனஸ் பண்ணால் 3 வரும். 3 கீழே இருக்குங்க. திரும்ப 33னா 3 11 சார் 33. அப்போனா என்ன வருதுன்னா 33 வருது. 38 × 11 418. 33 × 11 363. ஓகேவா? இப்போ இதே ரெண்டு பக்கம் ஈக்குவல் நம்பர் தானே வருது. இப்போ டிவைட் பண்ண என்ன வருது நம்மளுக்கு? -38/33 வருது. அது மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி 11ஆல் டிவைட் பண்ணால் -38/33 வருது. அப்போனா இப்போ நல்லா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் A + B = B + A ஆர்டரை சேஞ்ச் பண்ணி நம்ம ஆட் பண்ணி கொண்டு வந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. சரி, இப்போ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் அடிஷன் வந்து நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் நம்ம பார்க்கணும். ஓகே, நம்ம இப்போ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷனை வந்து செக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மல்டிப்ளிகேஷன் செக் பண்ணணும். அதுக்கு அது என்ன ஃபார்முலா? A × B. அது அப்படியே ஆர்டரை சேஞ்ச் பண்ணுங்கள். B × A. இப்போ இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தோன்னா ரெண்டு பக்கம் ஈக்குவல் ஆன்சர் வந்துச்சுன்னா இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து அடிஷன் மல்டிப்ளிகேஷனுக்கு சூட்டபிளாகவும் வெரிஃபை பண்ணியாச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரி, ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏக்கு என்ன வேல்யூ இருக்குது? -10/11. இன்ட்டு பிக்கு -8/33. சரி, இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 10 33 பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ரெண்டுமே சேம் சைனை மல்டிபிள் பண்ணுறப்ப ப்ளஸ் ஆயிடும். அப்படியே 10 × 8 டிவைடட் பை 11 × 33. ரெண்டை மல்டிபிள் பண்ணுங்கள். என்ன வருது? 80. 11ஐயும் 33 மல்டிபிள் பண்ண நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 11ஐயும் 33யும் 33033 363 வருது. ஓகேவா? இப்போ ஒரு இதுக்கு மேலே இதை சால்வ் பண்ண முடியாது. ஈவன் நம்பர் ஆட் நம்பர் இதே மாதிரி இதே சப்ஜெக்ட் கண்டுபிடிங்க. பிக்கு வந்து -8/33 இன்ட்டு ஏக்கு வந்து -10/11. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே எழுதுங்க. 8 × 10 டிவைடட் பை 33 × 11 மல்டிபிள் பண்ண 8 × 10 80. 33 × 11 363. ஸோ இதுவுமே ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வந்துருச்சு. ரெண்டு நம்பரை ஆர்டரை சேஞ்ச் பண்ணாலும் நம்ம என்ன வருது? ஆன்சர் ஈக்குவலாக வருது. இந்த ப்ராப்பர்ட்டி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அடிஷனல் மல்டிப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் சூட்டபிள் ஆகும், மற்ற எதுக்குமே சூட்டபிள் ஆகாது. ஸோ ஹென்ஸ் என்ன பண்ணலாமா? வெரிஃபை பண்ணியாச்சு. ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைன்னு ரைட் பண்ணிங்க. அவ்வளோதான். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்றும் இல்லை. A + B அது அப்படியே ஆர்டர் சேஞ்ச் பண்ணால் B + A ரெண்டு சைடும், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக வரணும். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன்லேயும் A × B அதை ஆர்டர் சேஞ்ச் பண்ணால் B × A. இதுமாதிரி LHSஸும் RHSஸும் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக வரணும். ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகே, நம்ம ஃபஸ்ட் சம் செகண்ட் சம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம்.